صلى على طه رسول الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்லா ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. அதோடு தொடர்ந்து சொல்கிறாங்க, இரஸ்தபுதா ரிசுக்கு தாமதமாகிற போது, பாவம் தொடர்றதுங்கிறத இந்த பாணியில் சொல்கிறாங்க. ரிசுக்கு தாமதமானால், உனக்கு வர வேண்டிய ரிசுக்கு தாமதமாகுது. வியாபாரத்துக்கு போனோம், ரிசுக்கு கிடைக்கல, வேறு காரணங்களாக வழியை தேடினோம், கிடைக்கல. ரிசுக்கு என்ற சொல் உணவை மட்டும் குறிக்கிற சொல் அல்ல. ரிசுக்கு என்ற சொல்லுக்கு பின்னால் இறைவன் கொடுக்கும் அருட்குறைகள் அத்தனையையும் ரிசுக்கு என்ற வார்த்தையால் பெருமக்கள் பரிமாறுவாங்க. ரிசுக்கு என்றால் உனக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாக்கியம். நீ புகழை விரும்பினாய், கிடைக்கவில்லை. உயர்வை விரும்பினால் கிடைக்கவில்லை. நீ வாழ்க்கையிலே இன்னும் பல காரியங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாய், முன்னோக்கி கொண்டிருக்கிறாய், கிடைக்கப்பெறவில்லை. அனைத்துக்கும் ரிசுக்கு. குழந்தையை நாடி இருக்கிறாய், கிடைக்கவில்லை. குழந்தை கிடைக்கிறது கூட ரிசுக்கு தான். ரிசுக்கு என்ற அந்த சொல்லுக்குள்ளே எல்லாம் அவங்க சொன்னாங்க, இதஸ்தபுதா ரிசுக், அவன் புறத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டியவைகள் உனக்கு தாமதமாகும் போது நீங்கள் அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள். ஃபக்கூலு அஸ்தக்ஃபிருல்லா சொல்லுங்கன்னாங்க. அஸ்தக்ஃபிருல்லா சொல்லிட்டீங்க, அதிகமாக சொல்கிறீங்க, தாமதமாகிற ரிசுக்கு வந்துருன்னு சொன்னாங்க. எந்த ரிசுக்கு தாமதமாகிறது? வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறோம், கிடைக்கவில்லை. அதிகமாக இஸ்திக்பார் செய்யுங்கள், வேலை வாய்ப்பு உங்கள் வீட்டை தேடி வரும். வியாபாரம், அதில் வெற்றியை தேடுகிறோம். தொழில்துறைகள் முன்னேற்றத்தை தேடுகிறோம். வாழ்க்கை நிம்மதியை தேடுகிறோம். அத்தனையும் ரிசுக். இந்த ரிசுக்கு தாமதமாகிற போதெல்லாம் அதிகமாக அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லுங்கள். அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை தான் உங்கள் வீட்டை தேடி தாமதமான ரிசுக் வந்து குவியும் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு பேரர் இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எல்லாருக்கும் பாடம். எனக்கு நான் கேட்டது கிடைக்கல, எத்தனையோ காரியங்களுக்காக முன்னிக்கிறேன், கிடைக்கல. என் மகளுக்கு மாப்பிள்ளை தேடுறேன்னு கிடைக்கல, பையனுக்கு பொண்ணு தேடுற லேட் ஆகுது, வியாபாரத்துக்காக முயற்சி எடுக்கிறோம் லேட் ஆகுது, இந்த சொத்தை முடிக்கணும்னு நினைக்கிறோம் லேட் ஆகுது, வெளிநாட்டில் வேலைக்காக காத்திருக்கிறோம், இன்னும் விசா வரல. இப்படி பல்வேறு கோரிக்கைகளோடு காத்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், கூலு அஸ்தக்ஃபிருல்லா, அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லுங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயம் உங்கள் விசா உங்களை தேடி வரும், வாய்ப்பு உங்களை தேடி வரும், பெண் தேடி வரும், மணமகன் தேடி வருவான், விரணமும் பொருளும் அருளும் உங்களை தேடி வரும். இதில் மாற்றமே இல்லை. அல்லாமா ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. அப்போ நாம் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது செய்த பாவத்திற்காக மாத்திரமல்ல, இனி வர இருக்கும் அருளுக்காகவும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதை உணர்த்துறாங்க. ரெண்டாவது சொன்னாங்க, உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் அவன் அருட்கொடைகள் வந்து குவிந்து கொண்டிருக்கிற போதெல்லாம், கேட்டது கிடைக்குது, நினைச்சது நடக்குது, நம்ம கேட்டால் கிடைக்குது, நினைத்ததெல்லாம் நடக்கிறது. இன்னொரு பக்கம் வியாபாரம் பரக்கத்தாக வந்து கொண்டே இருக்கிறது, குடும்பத்தில் செழிப்பான பிள்ளை பாக்கியங்கள், நம்முடைய உணர்வுகள் எதை நோக்கி பயணிக்கிறதோ அத்தனையிலும் ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அப்படி கிடைக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல், அதை தொடர்ந்து சொல் என்கிறார்கள். எப்போதெல்லாம் அருள் கிடைக்குமோ, பொருள் கிடைக்குமோ, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம கிடைக்கிறதுக்காக காத்திருக்கிறோம், கிடைச்ச பின்னால் மறந்துடுறோம். கொடுத்தவனை மறக்கிற நிலை நிறைய இருக்குது. நிறைய பேர் துவா செய்யுங்க, காரியம் சக்ஸஸ் ஆகணும், துவா செய்த பின்னால் காரியம் சக்ஸஸ் ஆகும், வந்து கூட சொல்ல மாட்டாங்க. அதை நினச்சி பார்க்குற வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது. ஆனால் அல்லாஹ்வின் தர்பாரில் அப்படி நடக்கக்கூடாது என்கிறார்கள். நீ கேட்டது கிடைக்கிற போதும், எதிர்பார்த்தது நடக்கிற போதும், உன்னை நோக்கி அவனுடைய அருள்களும் பொருள்களும் வந்து குவிகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்பதை சொல்ல மறந்து விடாதீர்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று அதிகமாக சொல்லுங்கள் என்றார்கள் இமாம் ஜாபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
உங்களுடைய கவனத்தில் நான் சொல்வேன், கொடுக்கிற போது நன்றியின் வெளிப்பாடு அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது, கொடுத்து பார்ப்பான், நம்ம நன்றியோடு நடக்கிறோமா இல்லையான்னு யோசிப்பான். அல்லாஹ்வுடைய பெரிய சுன்னத்து அது. அவனுக்கு தெரியும் நம்ம நன்றி செலுத்துவோம் செலுத்த மாட்டோம் தெரியும், ஆனாலும் நடத்தி காட்டுவான். ஏதாவது 10 வருஷமாக பிள்ளை இருக்காது, பிள்ளையை கொடுப்பான் அல்லாஹ், என் அடியா நன்றியோடு நடக்கிறானா என்று. ஆனால் அதற்கு பின்னால் இவன் சொல்வான், இல்லை அங்கே போன கிடைக்கல, கடைசியாக அப்படி ஒரு பொருளை சாப்பிட்டேன் குழந்தை பிறந்துட்டு அப்படி சொல்கிறானா, அல்லாஹ் திருப்தி பெறுறது இல்லை. இல்லை என் ரப்புகிட்ட கேட்ட, ரப்பு இத்தனை காலத்துக்கு பின்னாலும் அவன் கைவிடலை தந்து விட்டான் என்கிறானா, அல்லாஹ் அடுத்தும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறான். அந்த குழந்தை நின்று வாழும் நசீபை கொடுக்கிறான். அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறான், நாடு போற்றும் பிள்ளையாக உருவாக்குகிறான். கொடுக்கிற போது வேற யாரையோ காரணமாக்கி அவங்களால் இவங்களால் என்று நீங்கள் பேசிவிட்டால் அது அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணி முன்னேறின பின்னால் என்ன மறந்து அந்த முன்னேற்றத்துக்கு வேறு காரணத்தை சொன்னால் மனிதனுக்கே பிடிக்கலையே. காலிக்கானவன், மாலிக்கானவன், கொடுத்து பழகியவன், அத்தனைக்கும் சொந்தக்காரன், அவன் கொடுக்கிற போது ஒரு புகழ் என்பது முக்கியம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிரியமே புகழ்வது. அவனை புகழ்கிற போதெல்லாம் உங்களுக்கு அவன் மீண்டும் மீண்டும் கொடுக்கிறான். கொடுக்கப்படுவது தடுக்கப்படுகிற போதெல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பை கேளுங்க, கிடைக்கிற போதெல்லாம் புகழுங்கள் என்றார்கள். ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கை, படிக்க வேண்டிய பாடம், பெற வேண்டிய ஒரு நல்ல படிப்பினை. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அப்படி நடக்க தௌஃபீக் செய்வானாக.